வடிவேலு பார்த்திபன் இப்படி காம்பினேஷனை சொன்னாலே காம்போவா அது வேற லெவல் பா அப்படின்ற மாதிரி காமெடி கலக்கலான ஒரு காம்போ அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான தூண்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் வடிவேலு அவர்களாக இருக்கட்டும், பார்த்திபன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக பண்ணுற படங்களை விட இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் சிங்க் ஆகி ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். பாரதி கண்ணம்மா, காதல் கிறுக்கன், குண்டக்க மண்டக்க, காக்கை சிறகு நிலை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான திரைப்படங்கள் இவங்களுடைய காம்பினேஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படி இவங்களுடைய காம்பினேஷன்ல அடுத்தடுத்த படங்கள் வராதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா இன்னும் அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வராம இருந்துச்சு. ஆனா இதே மாதிரியான ஒரு காம்பினேஷனான சுந்தர் சி அண்ட் வடிவேல் அவர்களுடைய காம்பினேஷன்ல கேங்கர்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதே மாதிரி இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்மள மாதிரியே பார்த்திபன் அவர்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஒரு கதையை ஒரு மீட்டப்பா அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல. வடிவேல் அவர்களுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சு போனதுனால அடுத்ததாகவே ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண சொல்லியிருக்காராம். அதனால இதுதான்ப்பா சந்தர்ப்பம், இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால அந்த கதையை அப்படியே ஸ்கிரிப்டா மாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு பார்த்திபன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சீக்கிரமாவே இந்த ஒரு காம்பினேஷனை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். அண்ட் த காம்போ காமெடிஸ் இஸ் பேக். சிம்புடைய ஒவ்வொரு படத்தோட அப்டேட்டும் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த நிலையில் தக் லைஃப் திரைப்படத்துடைய ரிலீஸ் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. கூடவே கியூரியாசிட்டியை ஏற்றி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு அடுத்தபடியாக என்ன படம் அப்படின்னு கேட்டால் பார்க்கிங் திரைப்படத்துடைய இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணாவோட இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாகவே அஸ்வந்த் மாரிமுத்தோட சேர்ந்து ஒரு படம், இது இல்லாமல் ராஜ்குமார் பெரியசாமியோட ஒரு படம், அதுவும் ரொம்ப சரித்திர படம், டுவல் ஆக்ட் அப்படின்னு தான் சொல்லி பெரிய கியூரியாசிட்டியை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. கூடவே 2018 அப்படின்ற மலையாள திரைப்படத்தை இயக்கிய ஜூட் ஆண்டனி ஜோசஃபோடைய இயக்கத்தில் சிம்பு அவர்கள் ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த படமும் கன்ஃபார்ம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்காகவே ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். கூடவே நடிக்க போகிற ஆர்டிஸ்ட்லாம் யார் யார் அப்படின்ற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதில் குறிப்பாக ப்ரூஸ்லிக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜாக்கி சான் தான். ப்ரூஸ்லி ஒன்லி ஃபைட், ஆனால் ஜாக்கி சான் காமெடி ப்ளஸ் ஃபைட் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே வச்சிருக்காரு. அவர் தான் ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லணும். இவருடைய நடிப்பில் இப்போ கராத்தே கிட் 2 அப்படின்றது ரெடி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே தான் மேட்ரே. ஜூட் ஆண்டனி ஜோசஃபோடைய இயக்கத்தில் சிம்புடைய நடிப்பில் உருவாகக்கூடிய இந்த திரைப்படத்தில் நம்ம ஜாக்கி சானையே ஒரு சூப்பரான கேமியோ ரோல் கொண்டு வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில காட்சிகள் மட்டுமே ஜாக்கி சான் அங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிம்புவுடைய படத்தில் ஜாக்கி சானா என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமே ஏற்படுத்திருக்கு. ஊர்வசி ரத்துல்லா லெஜண்ட் திரைப்படம் மூலியமாக நமக்கு தெரியும். ஆனால் தெலுங்குல டாக்கு மகாராஜா அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பாலிவுட்டில் ரொம்ப பாப்புலர். ஏன்னா யோயோ ஹானி சிங்கரோடலாம் நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காங்க ஊர்வசி ரத்துல்லா. அண்ட் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்லாம் அவங்க நம்ம பார்த்துருப்போம். ஒரு நல்ல மாடலும் கூட. இப்படி இருக்கும்போது இந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய நடிகர்கள் போயிருந்தாங்க. அதில் ஊர்வசி ரத்துல்லாவுமே போயிருந்தாங்க. ஆனால் அவங்கள மட்டும் தனியாக ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேணுமென்ட்டே யாரோ காசெல்லாம் கொடுத்து என்ன இப்படி ட்ரோல் பண்ண வைக்கிறாங்க, என்னுடைய புகழ் அப்படியே கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு அவங்க ஒரு பதிவு விட்டுருந்தாங்க. அந்த பதிவு இப்போ ரசிகர்கள் மத்தியில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு. சந்தீப் ரெட்டி வங்காவோட இயக்கத்தில் பிரபாஸோடைய நடிப்பில் ஸ்பிரிட் அப்படின்ற திரைப்படம் உருவாகுது. இந்த படத்துக்கு ஹீரோயினை யாரப்பா போடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே ரொம்ப நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணவங்களாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தேடுதலை வச்சாங்க. அதில் பேசாமல் திருப்பி திமுறையே வச்சிருவோம், அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் அவங்க நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 6 கோடி ரூபாய் சம்பளம் பேசியிருக்காங்களாம். கூடவே நிறைய ரொமான்ஸ் காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் சந்தீப் ரெட்டி வாங்க அப்படின்னு சொல்லும் போதே அர்ஜுன் ரெட்டி ஆகட்டும், மணிமலா ஆகட்டும், எல்லாத்துலேயும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சிருப்பாரு ரொமான்ஸ் சீனை. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்க போகுது. ஆனால் இதுக்கு பிரபாஸ் ஓகே சொன்னாரா? இப்படி சொல்லியிருப்பாரு, சொல்ல மாட்டாரே, அவருக்கு வேறு மாதிரிலாம் ஃப்ளேவர் பிடிக்குமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா முழுக்க ஒரு ஆக்ஷன் ஸ்டைலிஷ் படமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவர் பிரபாஸ். ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு கதைக்களம் செட் ஆகுமா, எப்படிலாம் ரொமான்ஸ் கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுற விதமே ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கைதி அப்படின்ற படம் 2019 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா யாருமே எதிர்பாராத மாதிரி கார்த்திகே ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டான திரைப்படமாக அமைஞ்சிருந்தா சொல்லணும். அந்த வரிசையில் இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட்டிங். சர்தார்னா சர்தார் 2 எடுக்கிறோன்னு சொல்லி சர்தார் 2 படத்துடைய ஷூட்டிங்கே முடிச்சு ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வேற என்ன படம் அப்படின்னு கேட்டால் எதுவும் இல்லையே, எதானே பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் இந்த கைதி 2 படத்துடைய தயாரிப்பாளர் இப்போ ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங்கை டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தமிழ் டானாக்காரன் அப்படின்ற திரைப்படத்தில் நடித்தார். நிறைய படத்தில் நடிகராகவும் நமக்கு தெரியும். அந்த தமிழ் அவர்களுடைய இயக்கத்தில் கார்த்தி நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ கார்த்தியை வச்சு ஒரு படம் பண்ணுறதுனால அடுத்த மாதம் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமாக அதுலேயே
டேட்லாம் அவருக்கு பிஸியாயிரும். முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் ரெஸ்ட்டை போட்டு டிசம்பர் மாதம் கைதி 2 ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஆனால் கைதி படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு. ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாத்துக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாகவே அதை பற்றின அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.